சேஷார்யவம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருவரிய பதாப்ஜவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதங்குணாத்யம் சம்பத்குமார குருவரியம் ஆஹம் பிரபத்யே. பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக யாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கரார்ஜன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. भूतं सरश्च महराक्षज भट्टनाथ श्रीभक्ति स्वारकुलशेखर योगी वाघान् भक्तान् गुरुरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमनिं प्रणतोऽस्मि नित्यम्. व्याससंविधिट्टनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं परांशरात्मजं वन्दे शुकरातिं तमोनिधिं कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं वासुदेवं जगद्योनिं नौमि नारायणं हरिं. कृष्ण प्रार्थने, व्यास प्रार्थने, ரிஷிகள் பிரார்த்தனை, ஆழ்வார்கள் பிரார்த்தனை. மட்டும் 30 பேர். சரி, பாகவதம் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 30 பேர் ராஜா பத்தி சொல்றாங்க. என்ன அப்படி நேற்றுக்கு என்ன சொன்னா, மனு வம்சம் வர்ணனம் பண்ற. யார் இந்த மனு அப்படின்னு? சூரியபுத்திரன். விவஸ்வான் மனவே பிராகா வந்து இக்ஷ்வாகவே பிரவீத் என்ற கீதையில் ஒரு ஸ்லோகம். இந்த கர்மயோகத்தை விவஸ்வான் மனவே பிராகா மதுரிக்ஷ்வாகவே பிரவீத். விவஸ்வான் முதல் நாங்கள் இருக்கிறது வைவஸ்வன் மந்திரம் இந்த யுகத்து வரும். அவன் என்ன பண்ணான்? மனவே பிராகா மனுக்ஷன். அந்த மனு ஸ்ராத்ததேவன் அவனுக்கு இன்னொரு பேர். லெஸ் சத்தியவிரதன் இன்னொரு பேர். ஒத்தரைய 3 பேர் 4 பேர் இருக்குது. இந்த ஸ்ராத்ததேவன் சத்தியவிரதன் இவ என்ன பண்ணான் அப்படின்னா, இவா சூரிய வம்சத்துக்குள்ளே பிறந்தவர்கள். யார் யார்? யமா யமி ஸ்ராத்ததேவம் 3 பேர். சம்ஞா எடுத்தர சூரியபுத்திரன், சூரியனே பகவான். அப்புறம் சனி மகாத்மா. யாருடையது? சனி. அப்புறம் இந்த 2 பேர் இருக்கிறார். யாருக்கு? ஷாஜாபுத்திராள் சௌவர்ணி. அவன் சாவரணி, சாவரணி தப்பத்தி. இது இவன் 3 பேர். ஸோ இந்த 3 பேர், அங்க 6 பேர். அதில் இப்போ ஸ்ராத்த தேவனுக்கிட்டே சிலன் இருக்கார். அவனே மனு பேர். யார்? வைவஸ்வனுக்குள்ள அவன் என்ன பண்ணான்? தபஸ் பண்ணான். அவன் பசங்கள் இருக்கிற அதுக்கோஸ்க்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதாவது வசிஷ்டருடைய இதனால இடான்னு பேரை வச்சான். நேற்றுக்கு பார்த்தா அதை அந்த இடா என்ற பெண்ணுக்கு என்ன ஒரு பெண்ணு பிறந்திருக்கு, இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு வசிஷ்டனை கண்டுபிடிக்கணும். அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தபஸ் பண்ணி ஒரு யாகம் பண்ணிக்கிறார். யாகம் பண்ணிச்சு அந்த இலையே புருஷன் சுத்திம்னன் பண்ணிட்டு இருக்கான். சரி, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, மேருபுரத்தடியில ஒரு குதிரை எடுத்துக்கும் ஓடி போறான், ஏதோ யுத்தம் பண்றதுக்கு அப்படின்னு. அவ போறப்போ என்னமா இருந்தது அப்படின்னா, பார்வதி இருக்கிறதுல போனதுனாலே அந்த இடத்துக்கு ஒரு சாபம். யாரு புருஷா வந்தாலும் பெண்களாயிடுறாங்க. அதுல பார்வதி பிறகு யாரோ புறம்புடுவரை பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சிவன் அந்த இடத்துல அப்படி பண்ணி வச்சிருந்தான். யார் வந்தாலும் ஸ்திரீ ஆயிடுது. ஸோ போர்வாளன் தான் ஸ்திரீ ஆயிட்டான். சரி, இதுக்கு நினைச்சான் அவர் இப்படி எனக்கு இந்த மாதிரி ஆயிடுது. ஆனா பிறதெல்லாம் கேப்பும் இருந்தது. சுத்தியம் இருக்கு. இளா பேர் சுத்தியம் தான் ஆனான். திரும்படியும் அவனை மறுபடியும் ஸ்திரீ ஆயிட்டான். சரி, அதுக்கோஸ்கரம் என்ன பண்ணான் அப்படின்னா, தபஸ் பண்றதும் அதே இவருடன் இருந்து திரும்பி தபஸ் பண்றார், பண்ணி வைக்கிறார் இவன் கையில. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வசிஷ்டர் சிவன் சொல்றார், நான் சாபம் கொடுத்துட்டு இருக்கேன், அவங்க 1 மாசம் பெண்ணா இருக்கணும், 1 மாசம் பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு இன்னொரு வரம் கொடுக்குறேன். ஸோ இது ஆச்சு.
அந்த இவன் இளைய ரூபத்துல இருக்குச்சே, பெண் ரூபத்துல இருக்குச்சே, புதன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த சுத்தந்தனுக்கு இளையன்னா பசுங்கள் பிறகு புரூரவன் குழந்தை பிறகு இது நேத்திக்கு பார்த்தா விஷயம். இன்றைய தினம் இவன் என்ன பண்றான், விஸ்வான பசுங்கள் இருக்குல்லையே, ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு பெண் வந்து அது கல்யாணம் பண்ணி போயிடுது. மறுபடியும் இதுக்கு ஒரு 100 வருஷம் தபஸ் பண்றான். எனக்கு பெரிய சந்தானம் படலாம். 100 வருஷம் தபஸ் பண்றதா அவனுக்கு 10 பேர் பசங்கள் வருகிறார். யார் யார் அப்படின்னா இக்ஷ்வாக்கு, நிருகா, ஷரியாத்தி, திஷ்டன், திருஷ்டன், கரூஷன், நரிஷ்யந்தம், பிரிஷத்ரன், ஆபாகன், கவி. இது 10 பேர் 100 வருஷம் தபஸ் பண்ணி இந்த சுத்திந்தனான பேரு, இளா சுத்திந்தனான பேரு 10 பேர் விஷயங்களுக்கு வேணும். அது இன்னைக்கு கதை வருது. அவ கதையெல்லாம் வருது. என்ன 2வது அத்தியாயம் நவம ஸ்கந்தத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் சொல்லுகிறார். ஏவங்கதேன சுத்திம்னே மதுர்வைவ சரஸ்வதே புத்திரகாமஸ்தபஸ்தேவே யமுனாயாம் சதம் சமாஹா. இந்த சுத்திம்னன் ஒருவரனுக்கு தன் ராஜ்யத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டான். மனு அப்படியே உட்காண்டிருக்கவன் தூங்குறார். இந்த குழந்தை வந்து இதுக்கு போயிடுத்து, வயசாகி மானப்பிரஸ்தாஷ்டமத்துக்கு. மனு வயோசுகா அவன் என்ன பண்ணா, அதுக்கு ஒரு செருப்பு இல்லை இது அப்படின்னு புத்தர் காமஸ்தபஸ்தேபே மறுபடியும் யவனாயாம் சதம் சமாஹா, சதம் சமாஹா 100 வருஷம் யவனை தீர்த்துக் கொள்ள தபஸ் பண்றார். யாரு? சுத்திமனுடைய கோபனார். அரே வயோஸ்வரவன், நாம் இருக்கிற மனு இப்போ வயோஸ்வரவன் தெரிஞ்சோம் அந்த மனு. தத்தோ அயஜன்னே மதுர்தேவம் அபத்யார்த்தம் ஹரிம் பிரபும். இது பிரசங்களிலேயே அப்படின்னு தபஸ் பண்ணிருக்கேன்னாரு. இக்ஷ்வாக்கு பூர்வஜான் புத்திரான் லேபே ஸ்வசதிருஷான் தசா. இப்ப சொன்னேனே, இந்த 10 பேர் விஷயம் ஈஸ்வாக்கு ஒன்றும் பெரியவன். சூரிய வம்சம் பார்த்துக்கொண்டோம். அதில் இக்ஷ்வாக்கு இந்த இவனுக்கு சுத்திந்தனான பிறகு அது சுத்தனி இளா பெரிய கதை கலாட்டியாயிருக்கு. மறுபடியும் 100 வருஷம் தபஸ் பண்ணி இக்ஷ்வாக்கு பிறந்து இக்ஷ்வாக்கூட 10 பேர் விஷயங்கள். அஜேன்மனு தேவனுக்கு அவத்தியார்த்தம் ஹரிபிரம் இக்ஷ்வாக்கு பூர்வஜான் புத்திரான் லேபே ஸ்வசதிருஷான். இவர் மாதிரியே 10 பேர் பலவான் வீரிவான் பறித்தான். புருஷத்ரஸ்து மனோ புத்திரோ. அதில் புருஷத்தன் மனுடைய புத்தர். 10 பேருக்கு புருஷத்ரன் தெரியும். 5 பேர் சந்ததி சொல்ற. இப்போ புருஷத்ரன் ஒருத்தன். புருஷத்ரஸ்து மனோ புத்திரோ கோபாலோ குருணா கிருத்தா. சரி, கோரக்ஷகன் அந்த கோபால குருவால் என்ன பண்ணான், பாலயாமாச காயத்தோ ராத்திரியாம் வீராசனவிரதகா. பூமண்டலத்து ஆண்டுடன் அந்த பீரியட்டுக்குள்ளே வீராசன விரதகா, வீராசனத்திலிருந்து விரதம் பண்ணின மாதிரி ரொம்பவும் லட்சணத்தோட திறமையோடு தபஸ் பண்ணிருந்தான், ராஜ்யபாரம் பண்ணிருந்தான். ஏகதா பிராவிஷத் கோஷ்டம் ஷார்தூலோ நிஷிபரிஷத்தி. அந்த கோஷாலையிலே ஒரு தினம் அவன் கோபாலன் பேரு, அவன் என்ன பண்ணான்னா ஒரு டைகர், டைகர்னு புலி, ஷார்தூலம், சர்தூர சிம்மம்மா ஷார்தூர் டைகர்ன்றான். இந்த ஷார்தூர் ரிஷிவரிஷத்தி அந்த இதுக்கு ஷாலே கோஷாலேக்கு ஒரு புலி வந்துருது ராத்திரி. ஷைலானா காவ உத்தாயா பீதாஸ்தா பப்ரமு விவரஜே. தூங்கிருந்து மாடுகள்லாம் எழுந்தந்தோறும் ஓஹான் கத்துறதுக்கான புலி வந்த உடனே ஏக்கான் ஜக்ராஹ பலவான்மே சுக்ரோஷ பயாத்துரா. அது வந்து புலி ஒரு மாடு பிடிச்சிருக்கு. அது நித்து ஜோர கட்டி கூட்டிருக்கு. தஸ்யாஸ்தத் கந்திதம் ஸ்ருத்வா ரிஷத்ரோ அபிசசாரகா. அவன் என்ன பண்ணான், ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தான். ராத்திரி இருட்டு. கட்கமாதாய தரசா பலீனோ உடுகணே நிஷி. வந்தான், போட்டான் அந்த கத்தியை. அஜானன் அஹனத் பப்ரோஹோ சிரஷாத்வரசங்கையா.
புலி மாடை கொண்டு. ஆனா அந்த புலி பிடிச்சிருந்ததுனால அது காது இருக்குத, அந்த காது மாத்திரம் கட்டாயிடுது புலிக்கு. மாடுக்கு கழுத்து போயிடுத்த, புலி காது கத்திரி அதுவும் கட்டாயிடுது. வியாக்ரோபி விக்ரஷ்டபணம் நிஸ்திரிம்ஷோ நான் புலியே கொண்டுறேன் அப்படின்னுட்டு இப்படித்து கொண்டுறான். நிச்சக்கிராமம் திருஷம்பீத்தோ ரத்தம் சுமுத்சர்ஜன்னு. அந்த ஒளிவீசத்துக்கு அந்த புலியும் பயந்து ரத்தத்தை கொட்டிட்டு இருந்தது. காது போயிடுது இல்லையா, காது ரத்தம் வந்து போயிடுது. இது ஓடி போச்சு, அது போய்விடுது. மன்யமானோ ஹதம் வியாக்கிரம் விஷத்திர பரவீரகா. அப்புறம் ஓஹோ லைட் வருதுன்னு பார்த்து நான் அங்க மாடே கொண்டுட்டேனே. பத்ராட்சி ஸ்வஹதாம் பப்ரம் விஷ்டாயாம் நிஷிருக்கிதகா. ஐயையோ மாடு அடிச்சது நானு. அவள் ரொம்ப துக்கத்தோடு இருந்தான். தம் சசாப குலாச்சாரியா கிருத்தாகசமகாமதகா. வசிஷ்டர் குலகுரு சாபம் போட்டார், என்ன போய் மாடை கொண்டிருக்கேன். நட்சத்திரபந்து சூத்திரஸ்துவம் கர்மணா பவிதாவனா. நீ சூத்திரனாக விறக்க போகிறாய், கத்திரிய ஜென்மம் போயிடுறது அப்படின்னு. ஏவம் சப்தஸ்து குருணா பிரத்யகண்ணாத் கிருத்தாஞ்சலி. அவன் கை கூப்பி கேட்கிறான், சுவாமி நான் தெரியாத புலின்னு கொண்டுட்டேன், அந்த புலி காது பாரம். அதாரயத் விரதம் வீரா ஊர்தயத்தாமுனி பிரியம். அவன் அதுக்கோசம் என்ன பண்ணான் அப்படின்னா, ஊர்தரே காடல போய் தவசு பண்ண சொல்லிட்டான். ஊர்தரேதாக முனிக்கு முனிப்பிரியனானவன் விரதம் பண்ணி வாசுதேவே பகவதி சர்வாத்மனி பரேவலே. வாசுதேவ தியானம் பண்ணி தவசு பண்ண சொல்லிட்டான். ஏகாந்தித்வம் கதோ பக்தியா சர்வபூத சுஹருத் சமகா யுக்த சங்கா சாந்தாத்மா தையதாட்சோ அபரிக்கிரகா. ஏகாந்தமாக இருக்கிறதுக்குள்ளே பக்தியுடன் எல்லோருக்கும் நல்லது பண்ணுபவன், சர்வபூத சுகிருத்தானவன், விமுக்த சங்கா யாரோடையும் சேராதே ஏகாங்கியாயிருந்து சாந்தாத்மா சாந்தமான மனசுடன் சஞ்சதாட்சோ அபரிக்கிரகா. கண்ணை மூடிண்டு ஒன்னு யாரையும் வாங்கிட்டு இருக்கல. அபரிக்கிரகம் வாங்காது இருக்கிறது வேற. அபரிக்கிரகா எதிர்ச்சையோபன்னேனா கல்பயன் விற்த்திமாத்மனகா. எது வருதோ அதற்கு சாப்பிட்டுண்டோ தன்னை விற்பி சந்துஷ்டனா இருந்தான். தன்னை யாரையும் கேட்காத. ஆத்மன் ஆத்மானமாதாயா ஞான திருப்த சமாஹிதகா. இந்த மாதிரி புஷிவுக்களுடைய நான் அப்படின்னு ஆத்மன்யா ஆத்மனா திருப்தா, தன் ஆத்ம ஞானத்திலேயே தான் திருப்தனாயிருந்து ஞான திருப்தா ஞானத்தாலையும் திருப்தி அடைந்து விசிதார் மகிமீதாம் ஜடாந்த பதிராக்கிருத்தி. இந்த பூமியெல்லாம் சுத்தினான். எப்படி? ஜடன் போலேயும் குருடன் போலேயும் பதிரா செவடன் போலேயும் ஊரெல்லாம் சுத்தினான். அது யாரோடையும் சம்பர்க்கம் வச்சுக்காதே. ஏவம் புத்தோ வனங்கத்வா திருஷ்டா தாவாக்னி முத்தித்தம். உங்க வெளியே தாவாக்னி காட்டுல வந்துருது. சரி, என்னவாச்சு? தேனோபயுக்த கரணம் பிரம்ம பாப பரம்னிஹி. அந்த நிலை போய் விழுந்துட்டு அவன் பிராமத்தை அடைந்தான். கவி அணியான் அப்படி எதுக்கு சொல்றேன் எப்படின்னா, ஒரு சாபம் வந்துருக்குன்னா அத்தனை மனசுக்கு தூண்டப்பட்டு இந்திரிய கிரகம் பண்ணி காட்டிலே போய் ஏகாந்தமாக இருந்து யாரோடையும் செய்கிறாரே தபஸ் பண்ணி 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 ஏதோ ஒரு அந்த நெருப்பு அதுல போய் விழுந்துடும். சரி, அதுக்கு என்ன பேரு சொன்னான்? விருத்தி சங்காத்மா ஸ்ரீராட்சோ பரிகிரக வெல்பெயின் விருத்திமான் ஆத்மன் ஆத்மனாவகாயா ஞானத்து சமாஹிதகா விசார மகிமேதாம் ஜடாந்த பதிராக்கிருதி. ஏவம் பத்தோ வனங்கத்வா பரம பாப பர பிரம்மம் பிராப பராம் பரம் முனிஹி. தாவாக்னி தாவாக்னியில உள்ள விழுந்து தன்ன தேகத்தை விட்டான். கவி கனியான் விஷயேஷு நிஸ்பிரஹு
நெக்ஸ்ட் கவின்னு ஒரு புத்திரன். 10 பேர் பசங்களுக்கு பிறந்தால புத்தனான் சிப்போம். கவி கவி கவியான் விவேஷேஷு நிஸ்பிருகோ விசர்ஜ ராஜ்யம் சகபந்து பெருவரத்தம். கடைசி புத்திரன் கவியானவன் விஷயத்துக்குள்ளே நிஸ்பரகனாய் இருந்து விஷயவாசனை எல்லாம் அடக்கி இந்திர நிகிரகம் பண்ணி விசர்ஜ ராஜ்யம் சகபந்து பெருவனம், பந்துக்களோடு காடுக்கு போய் ராஜ்யத்தை விட்டு நிவேஷ்ய சித்தே புருஷம் ஸ்வரோஜிஷம், அந்த ஸ்வரோஜிஷம் ஆனவன் மனசிலேயே பிரம்மாவை நினைந்து விவேஷ கைசோரவையா பரங்கதகா, கிஷோராவஸ்திலேயே அங்க போய் சேர்ந்துறான். கருஷான் மானவாராசன்னு அருஷ கஷத்திரஜாத்தையா, அந்த கருஷனாலே இன்னத்தின் கருஷன் எடுத்தான். அவனாலே க்ஷத்ரியாளெல்லாம் பிறந்தார்கள். உத்தராபதகோப்தாரோ பிரம்மண்யா தர்மவத்சலகா, உத்தராபரத்துக்கு ராஜாக்களானார். நார்தன் இந்தியா. திருஷ்டாத்தார்த்தமபூத் க்ஷத்ரம், இன்னத்தும் திருஷ்டம் இருப்பான். அவன் என்ன பண்ணான்? திருஷ்டாத்தார்த்தமபூத் க்ஷத்ரம் பிரம்ம பூயங்கரன் க்ஷித்தி. இந்த மனுவுடைய 10 பேர் பசங்களையும் சொல்றது காரிங்க. திருஷ்டன் என்றவன் தார்ஷ்டமபூத் க்ஷத்ரம் பிரம்ம பூயங்கதம் க்ஷித்தவ், எல்லாம் பிரம்ம யோசனை பண்றவாளே. மிருகஸ்ய இன்னத்து நிருகன் எடுத்தான். மிருகஸ்ய வம்சா சுமதி பூத ஜோதிஸ்ததோ வசு. நிருகன் என்றவனுடைய அவனுக்கு சுமதி என்கிறபடியான என்னவாறது அப்படின்னா ஒரு புத்திரன் பிறக்கணும். மிருகஸ்ய வம்சா சுமதி பூத ஜோதிரதோ வசு. வசோ பிரதீக புத்திரஹா, வசுவனுடைய புத்திரன் பிரதீகன். ஓகவான் ஓகவத் பிதா கன்யா சௌஷர்வச்சா ஓகவதி நாம சுதர்சன உவாகத்தாம். அந்த ஓகவான் துணையிலே கன்யா ஒரு ஓகவத்தின்னு ஒரு கன்யா. சுதர்சனம் உவாகத்தம், அவனு சுதர்சனம் என்றவனை கல்யாணம் பண்ணிட்டான். சித்திரசேனோ நிரிஷ்யாந்தா விக்ஷஸ்தஸ்ய சுதோ பவதி. சரி, சித்திரசேனன் நரிஷ்யந்தம், நரிஷ்யந்தனந்தம் என்ற ஒரு குழந்தை. தஸ்ய மீட்வாம் ஸ்தரக்கூச்சா இந்திரசேன சுதகா, அவன் வந்து இந்திரசேனன் குழந்தை பிறந்தது. வீதிகோத்தர ஸ்வரண்யே சயனாது தஸ்ய சத்யஸ்ரவா அபூத், அவன் வந்து சத்யஸ்ரவான் குழந்தை. புருஷ்டவாஹா சுதஸ்தஸ்யா தேவரத்தஸ்ததோ பவத், அவன் வந்து உருஷ்டவான்றவன் பிறந்தான். அவன் தேவரத்தன் பிறந்தான். தத்தோ அக்னிவேஷ்யோ பகவான் அக்னிஹி ஸ்வயம்பூத் சுதகா கானீர் விக்யாதோ ஜாது கரண்யோ மகான் ரிஷிஹி. அக்னி ஸ்வயம்பூத் சுதகா, அக்னியே குழந்தையை பிறந்தான். கானீர் விக்யாதோ ஜாது கரண்யோ மகான் ரிஷிஹி. கானீர்ன்றவனுக்கு பேர் வந்து தாத்தோ பிரம்ம குலம் ஜாத்தம் அக்னிவம்ஷ்யாயனம் நிருபகா நரிஷ்யந்தகா அன்வய புரோக்தோ திஷ்டவம்சமதஸ்ருணு. சரி, நரிஷ்ய நிலைகளை திஷ்டன் ஒரு வசுபுத்திரம், அவன் பேர் நம்ம நம்ம ஐவஸ்வர புத்திரன். அவன் என்ன பண்ணான்? நாபாகோ திஷ்டபுத்திரோன்யகா கர்மணா வைஷ்யதாங்கதகா. அவன் திஷ்டனுடைய பிள்ளை நாபாகம் என்றவனா அவன் காரியத்தால் வைஷ்யனாயிட்டான். பலந்தனகா சுதஸ்தஸ்யா, அவன் பிள்ளை பலந்தன். வத்சப்ரீதிர் பலந்தனாத்து, வத்சப்ரீதி அவனு புத்திரம். வத்சப்ரீதேஹே சுதகா பிராம்ஷு தத்சுதம் பிரமத்தின் விதுஹு. இது 30 சந்ததி சொல்றார். யாருன்னு? திஷ்டன், திஷ்டன் நாபாகன், நபாகன் நாபாகனம் சலந்தா, சலந்தன் வத்சப்ரீதி, வத்சப்ரீதி என்னும் பிராம்ஷு, பிராம்ஷு என்னும் பிரமத்தி, பிரமத்தி என்னும் கனித்திரன், கனித்திரன் என்னும் சாக்ஷுஷன், சாக்ஷுஷன் என்னும் விபிஷன், விபிம்சதி அவன் ரம்பன்,
அவன் குழந்தை கனிவேத்திரன், அவன் குழந்தை கரந்தன், அவன் பிள்ளை அவீக்ஷித்தன், அவன் பிள்ளை மருத்தன். இந்த மருத்தன்றவன் பெரிய யாகம் பண்ணி ஒரு கோல்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நிறைய, எல்லா இடத்துலையும் கோல்டு. அது கதை வருது இங்க சொல்றேன். அப்புறம் தமா, அவரு புத்திரன் ராஜ்யவர்தன், அவன் புத்திரன் சுதிருத்தி, அவன் புத்திரன் நரன், அவன் புத்திரன் கேவலன், அவன் புத்திரன் பந்துவந்தம், அவன் புத்திரன் வேகவந்தம், அவன் புத்திரன் பந்து, அவன் புத்திரன் திருணபிந்து. அவருக்கு ஒரு குழந்தை விஷாலம். அந்த விஷாலன் ராஜ்யத்தை எல்லாம் இது பண்ணான். அவனுக்கு சூன்யபந்து தூமர்கேத்தும் 2 பேர் தம்பிகள். அந்த விஷாலனுக்கு புத்திரன் ஏமச்சந்திரன், ஏமச்சந்திர புத்திரன் தூமராட்சன், தூமராட்சன் புத்திரன் சையமன், சையமன் புத்திரன் கிருஷாஸ்வம், கிருஷாஸ்வரத்தம் சோமரத்தம், சோமரத்த புத்திரம் சுமதி, சுமதி புத்திரன் ஜனமேஜயன். இது விஷால வம்சை ராஜாக்களுடைய வம்சம் சொல்ற. இப்ப அது ஸ்லோகத்தில் இருக்கு, சொல்றேன், கேட்கலாம். வத்சப்ரீதே ஸ்வப்ராம்சு தத்சுதம் புரோஜம்பிருகு கனித்ரா பிரமதோஸ்தஸ்மாத் சாக்ஷுஷோத விவிம்சதி சுதோரம்பகா கனிநேத்ரோஸ்ய தாரம்யகா கரந்தமோ மகாராஜா தஸ்யா சீராத்மிதோ நிருபா யஸ்யா வீக்ஷித் சுதோ யஸ்யா மருதச்சக்கரவர்த்தியபூத் சம்பத்தோ அயாஜயத்யம்பை மகாயோகிங்கிரசுதகா மருத்தஸ்ய யதா யஜ்ஞோ யததான்யஸ்ய கஷ்சன ஸ்வர்வம் ஹிரண்மயம் துவாசீத். அந்த மருத்தன்றவன் ஒரு ஹிரண்யத்திலே எல்லா யாகங்களும் பண்ணி எல்லாருக்கும் ஹிரண்யமே தானம் பண்ணானா. எத்கிஞ்சிச்சா சோபதம் அமாத்யரிந்திரஹா சோமேனா தட்சிணா வித்யுஜா தைஜகா. அவனுக்கு இந்திரனுக்கு இது கொடுத்து அந்த சோமயாகம் பண்ணி அவனுக்கு சோமம் குடிச்சு அவன் தலையெல்லாம் கெட்டு போயிருந்தான். அப்படி என்ன இதா இருந்தது, மத்த கிரத்த மாதிரி இருந்தான் இந்திரன். மருத பெருவேஷ்டாரோ விஸ்வரேவோ சபாசதகா. மருதன பிள்ளை விஸ்வரேவன். மருத்தஸ்ய தமப்புத்திரா தஸ்யாசீத் ராஜ்யவர்தனः சுதிருதிः தத்சுதோ ஜக்ஞே சௌதிருதேஜோ நரசுதகா தத்சுத கேவலஸ்தஸ்மாத் பந்துமான் வேகவாம்ஸ்தரகா பந்துஸ்தஸ்யா அபவத்யஸ்யா கிரணபிந்துர்மஹீபதிः. திருவிந்த மகாராஜா தம் பேஜே அலம்புஷா தேவி பஜனீய குணாலயம் வராப்சராயத புத்திராः கன்யா சேத் விடாபவத் சேடவிடாபவத் தஸ்யாம் உத்பாதயாமாசா விஷ்ணவா தனதம் சுதம் பராதாய வித்யாம் பரமாம் ரிஷிர்யோகேஸ்வராத்பிதுः விஷால சூன்யபந்தश्च धूम्रकेतुश्च तत्सुताः. विशालो वंशकृद्राजा वैशालीं निर्ममे पुरीं हेमचन्द्रः सुतस्तस्य धूम्राक्षस्तस्य चात्मजः तत्पुत्रात् संयमादासीत् कृशाश्चत्सहजविदः कृशाश्वात् सोमर्तोऽभूत् यो अश्वमेधैः गिरस्पतिम् इष्ट्वा पुरुषमापाग्र्यां गतिं योगेश्वराश्रितः सोमरत्यस्तु सुमतिः तत्सुतो जनमेजयः ஏதே வைஷால பூபாலாக திருணபிந்தோர் யசோதராக. திருபிந்துருடைய பிள்ளை விஷாலன். அந்த விஷாலன் பெரிய விஷாலமாக ராஜ்யத்தை பண்ணான். அந்த விஷால பூபாலனுடைய ராஜ்யம் இது எவ்வளவு முடிக்கிறார். அஸ்மின் கிருதமாரம்பாம் எல்ஜேகர் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.